ரவுண்டு மெத்தட் ஒன்று போட்டு காட்டியிருந்தேங்க. காட்டியிருந்தபோது நான் அப்பவே அந்த வீடியோவில் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ப்ளவுஸ் போட்டு பார்க்கணும், எனக்கு வந்து சிம்பிள் பேட்ச் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி ஆரி ஒர்க்கை விட எனக்கு பேட்ச் ஒர்க் ரொம்ப விரும்புவேன். பேட்ச் ஒர்க் லிமிட்டடாக இருக்கணும், ரொம்ப ஓவராலாக பண்ண மாட்டேன். நம்ம பிளவுஸ்க்கு வரைக்கும் போட்டுருக்க பாருங்க, இது லிமிட்டடாக சிம்பிளாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், அந்த மாதிரி ஒன்று போடணும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அது வீடியோவில் சொன்ன போது சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த பேட்டர்ன் போட்டிங்கன்னா எங்களுக்கும் வீடியோ போடுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கோசரம் இல்லை, எல்லாத்துக்கோசரமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது. அப்பவே அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவும் ரொம்ப ஈஸி மெத்தட சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு இதுக்கு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பிளவுஸ்ல போட்டு அது கஸ்டமருக்கா இருந்ததுன்னா அதை போட்டு கொடுத்தா அவங்க காட்ட மாட்டாங்க போட்டுட்டு, ஓகேங்களா. அது நம்மளே போட்டு நான் போட்டு உங்களுக்கு வீடியோல போடலாம்ல, அதுக்காக ஒரு சாரி, இதுக்காகவே போய் ஒரு சாரி எடுத்துட்டு வந்துங்க. சாரி கலர் பாருங்க, சூப்பரா இருக்குதுங்க கலர் காம்பினேஷன். என்ன நான் வந்து இந்த சாரியில பிளவுஸ் வந்து இந்த பிங்க்கு, அதாவது ஆனியன் பிங்க் இருக்கும் நான் ஆசைப்பட்டிருந்தேன். சாரி பிரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்பா கலர்ல வந்து பேட்ச் பேட்சா ரோஸ் பேட்ச் கொடுத்த மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாவே இருக்குது. சரி, இதுக்கு வந்து கொடுக்கல அதனால சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம், ஆனியன் பிங்க்ல பேபி பிங்க் மட்டும் கலந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து நம்ம வீட்டுல இருந்த துணிலேயே நான் போடுறேன். இதுக்குன்னு நான் போய் வாங்கலிங்க, இது சாரி மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மறந்துட்டேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி போடலான்னு இந்த ஜரிகை கட் பண்ணி போடலான்னா ஒரு பக்கத்துக்கு தான் வரும், இன்னொரு பக்கத்துக்கு ஜரிகை வராது. சரி வேண்டாம், நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுஸ் இருந்துச்சு, அது இது ஏகத்தான மேட்சிங் ஆச்சு. அதனால இதையவே நான் போட போறேன். எப்படி போறேன், நிறைய சகோதரிகள் வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் டிஃப்ரெண்ட் மாடல்ல போடுறாங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அது வந்து எங்களை மாதிரி பழகினவங்க பார்த்தோன்னே இந்த மெத்தட்ல தான் போட்டுருக்குறாங்கன்னு தெரியுமா. ஆனா என்ன தெரியுங்களா, இந்த பிகினர்ஸா இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் கத்துக்கிட்டு ஒரு லிமிட்டடா ஒண்ணு தைக்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாக்குற போது கொஞ்சம் இல்ல நிறையவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, நீங்க டக்குன்னு ஒரு மியூசிக் போட்டுட்டு எடுத்துறீங்க, அந்த கர்வ் மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா கடகடன்னு எடுத்துறீங்க. அது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கறதுலயே நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா நிறைய டவுட் எல்லாம் இருக்கும் சரிங்களா. பாக்குறவங்கள இது எப்படி போட்டீங்க, எந்த அளவுல போட்டீங்கிற போது அப்புறம் என்ன பண்ண அவங்க சொல்லி கொடுக்க கை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மெத்தட் எல்லாம் நம்மளோட சேனல்ல இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாருங்க, நான் எவ்வளவு ஈஸியா சொல்லி தர மட்டும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கிக்கோங்கம்மா. எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கேன்வாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் எப்பவுமே வீட்டுல வச்சுக்குங்க. இந்த மாதிரி பிளவுஸ் ஏதாவது ஒன்று புதுசா ஒண்ணு நான் செஞ்சுட்டே இருப்பேன், வீட்டுல இருந்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். அப்படி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கணும். எதுக்குமே டக்குன்னு ஒரு கடைக்கு போக கூடாது, ஏன்னா மொத்தமா வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒன்னொன்னு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி கேன்வாஸ் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வந்து பேப்பர் கேன்வாஸ்ன்னு இருக்குது, துணி கேன்வாஸும் இருக்குது. துணி கேன்வாஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சீங்கன்னா லைஃப் லாங் அந்த துணி கிளியற வரைக்குமே அந்த கேன்வாஸோட முடமுடப்பு அந்த துணிக்குள்ளேயே அப்படியே இருக்கும். ஆனா பேப்பர் கேன்வாஸ் அப்படி கிடையாதுமா, புதுசா போடுறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது தண்ணிக்குள்ள போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டோம்னா அது நார்மலா வந்துடும், அந்த பேப்பர் எல்லாம் கூழ் மாதிரி கரைஞ்சிரும், அது வெளியில வந்துடும், துணிக்கு வெளியில வந்துடும். அதனால துணி கேன்வாஸ் வேணும்னா அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி, அது கொஞ்சம் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா பேப்பர் கேன்வாஸ் நிறையவே வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வாங்கி இப்படி சீட்டாவே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு இந்த கேன்வாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேன்வாஸ் பாருங்க, நான் 2ஆ மடிச்சுக்கிறேன். இப்போ 2ஆ மடிச்சு இந்த கேன்வாஸை நான் வந்து அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளவுஸை வந்து நீங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பர்லயோ அட்டையிலயோ வந்து அந்த அளவு போட்டு அவங்க தைச்சு கட்டிட்டு கட்டிங் போட்டு காட்டுறாங்க. அது ஸ்டிச்சிங் பண்ற வீடியோ காட்ட மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஸ்டிச்சிங் காட்டுறாங்க, கட்டிங் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க பிளவுஸை எப்போ தைக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாம் தைச்சு எல்லாம் பேக் பண்ணி ஓவர்லாக் எல்லாம் போட்டுருங்க, எல்லாமே போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஷோல்டர் கட்ட தான் இந்த டிசைன் வருதுன்னு கட்டி நான் அந்த ஷோல்டர் பக்கத்துல மட்டும் இனி பினிஷிங் பண்ணல, பிளவுஸ் கையெல்லாம் முடிச்சு வச்சுட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேன்வாஸ் வந்து நம்மளோட உடம்புமே இந்த ஃப்ரண்ட் பக்கம் முழுமை அடையிற மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அது 2ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க, அந்த வீடியோவையும் பாருங்க, இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுமா, ஓகேங்களா. இப்ப பாருங்க, நான் இது
அதாவது இந்த இந்த ஷோல்டர், அதாவது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஷோல்டரு இந்த இந்த கர்வ் வர்ற அளவுக்கு நான் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கர்வ் வந்து எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக கீழே வரைக்கெல்லாம் வர வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வர வேண்டாம். இந்த அளவு இருந்தால் மட்டும் போதும். அதனால் நான் கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டேன். ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் மார்க் பண்ணி இப்படி வச்சுக்கணுமா. ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடித்து இந்த கேன்வாஸ் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது நோ ப்ராப்ளம். ஒரு சிலர் அயன் பண்ணி பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஸ்டிச்சிங் மேலே போட்டு பண்ணுறதுனால பண்ணலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், உள் பக்கமாக எவ்வளோ வேணுமோ அது வரைஞ்சிக்கணும். சரிங்களா? சாதாரண மார்க்கிங் தான் வச்சு வரைகிறேங்க, மார்க் சாக்கு. ஓகேங்களா? இப்போது வரைஞ்சிக்கணும். இது இந்த சைடு வந்து நம்ம ஃபினிஷிங், அதாவது நம்ம தைக்கக்கூடிய துணியை ஃபினிஷிங் பண்ண போகிறதில்ல. அதனால் இங்கே பாருங்கள், இதுவே இந்த இடத்துல நமக்கு எது வரைக்கும் இந்த ரவுண்டு கர்வ் எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது அது வரைக்கும் நீங்கள் கோடு போட்டு. எனக்கு வந்து இந்த ரவுண்டு கர்வ் இங்கே வரைக்கும் வரணும், ஃப்ரண்ட்டில் வந்து இது வரைக்கும் வரணும்னு நினச்சிட்டு நான் இது வரைக்கும் கர்வ் போட்டேங்க. பாருங்க, இது வரைக்கும் வரணும்னு இங்கே போட்டேன். இதையும் வந்து நேராக கொண்டு போகிறேன். பேக்குக்கு வந்து எது வரைக்கும் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பேக் கொஞ்சம் கீழே வரைக்குமே வரட்டு. ஃப்ரண்ட்டு கொஞ்சமாக போதும், பேக்குக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ரெண்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிசைன் கொடுக்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாம்மா நான் வரைஞ்சிருக்கிறது. கை வரைஞ்சிட்டேன். ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வரைஞ்சிட்டேன். பேக்குக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வரைஞ்சிட்டேன். இந்த கழுத்தோட பேக் கழுத்தோட கீழே கர்வ் வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறுத்திக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா இது வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா அப்போ இங்கேருந்து இப்படி ஒரு பின்னாடி ஒரு கோட்டு போட்ட மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. எனக்கு இது வரைக்கும் போதும், இங்கே மட்டும் இப்படி போதும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் இது வரைக்கும் வரைஞ்சிட்டு இப்போ எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ வருது, 3.5 வருது பாருங்கள். இங்கேருந்து இது 3.5 வருது. இந்த 3.5க்கே நீங்கள் வந்து டாட் வச்சுட்டே வாங்க. இப்படி டாட் வச்சுட்டே வந்தீங்கன்னா அவ்வளோதான். இது ரவுண்டு கர்வ் வந்துச்சு. இங்கே எவ்வளோன்னு பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிறேங்க. இது 4.5க்கு. அப்போ நான் 4.5க்கு இப்போது இந்த இடத்துல இருந்து நான் இப்படி கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியுது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியுது, ஒரே மாதிரி இருக்காதுன்னு. இது ஜாக்கெட். ஓகேங்களா? உள் பக்கம் நான் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மற்றதுக்கு கேன்வாஸ் வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் தைக்கிறதோ நீங்கள் என்ன ஆகுதுன்னா கேன்வாஸ் நல்லா வேஸ்ட் ஆகுமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? இன்னும் 20 ரூபா 22 ரூபா தான் வரும் ஒரு மீட்ரு. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி விலை. இப்போ பாருங்க, இந்த கேன்வாஸ் வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சாவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த கைக்கு வச்சு பார்க்கலாம் பாருங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வந்துடும். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டிங் இருக்குது. இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வந்துடும். இங்கே வந்து பேக்கில் உங்களுக்கு கரெக்டாக இப்படி வந்துடும். சூப்பராக இருக்குது இடத்துல. இது 2 விதமாக உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கம்மா. இந்த துணியில் நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு சேலையிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலையிலேருந்து எடுக்கிறோன்னா சேலை பத்தாம போயிடும். இப்போ எப்பவுமே எப்படிமா சாரீ ஒன்று இருக்குதுன்னா அது ஆப்போசிட் கலரில் தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் தனியாக அந்த சாரியோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்து இப்போ நான் சில்க் காட்டனில் கொடுத்துருக்குறேன். சாரியோட மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் தொலாவி கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு 1/2 மீட்ரு 3/4 மீட்ரு அப்படின்னு
மீட்டர் எடுக்கணும். எடுத்தாதான் அந்த பேட்ச் ஒர்க் நீங்க பண்ண முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு வேணா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல கோவ் மெத்தட்ல ஒரு மூடி மாதிரி இருந்ததுன்னா அந்த மூடி எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துட்டு இந்த கோவ் மெத்தட்ல பண்ணி உங்களுக்கு நீட்டா அது கட்டிங் போட்டு நீங்க தைச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி 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 வரும். இப்படி விசிறி மாதிரி வரும். அது ஒரு கோட்லையும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஏதாவது அந்த மாதிரி மெட்டீரியல் எனக்கு வந்தாலும் எங்கள் பொண்ணுக்கு நான் தைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ கேன்வாஸ் இப்படி வச்சுட்டோம்னா கேன்வாஸை ஒட்டி நீங்கள் கட்டிங் போடக்கூடாதுமா. கொஞ்சம் தள்ளியே கட்டிங் போடணும். ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா அடிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அந்த டிசைனை அந்த கேன்வாஸ் தெரியாத மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தள்ளியே நீங்கள் கட் பண்ணுங்க. சரிங்களா? இது ஈஸி மெத்தடுமா. உங்களுக்கு எந்த வித குழப்பமோ கஷ்டமோ எதுவுமே இருக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணி ரொம்பவே இது பண்ண வேண்டாம். 1/2 இன்ச்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கிற முறையும் ஒன்று இருக்குது. ரெண்டையுமே ஆப்போசிட் சைடு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மருந்துல நீங்க எப்படி வேணா தைச்சுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது ஒன்று இந்த பகுதி ஃப்ரண்ட் பக்கம் குறுகலா இருக்குது, பேக் பக்கம் கொஞ்சம் அகலமா இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் பக்கம் வச்சு நீங்க பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்படி ஆப்போசிட் வச்சு பண்ணுனா மட்டும்தான் ஒரே பக்கம் வராம 2 தனித்தனியாக வெவ்வேறு பக்கம் வரும். சரிங்களா? இப்போ நான் வச்சிருக்கிறேன், ஆப்போசிட் பக்கம் வச்சிருக்கிறேன். இதுவே நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன், அயனிங் பண்ணுவேன். நான் அயன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கம்மா, இது நான் அயனிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு குண்டூசி வச்சு குத்துனேன். நான் அயனிங் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் அந்த கேன்வாஸ் வரைக்கும் இப்படி வெட்டி விடுங்கம்மா. இப்படி வெட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மடித்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்படி வெட்டி விடுறது இது ஒரு வகை. இதை எனக்கு ஒரு லேஸோ ஒரு பைப்பிங்கோ நான் கொடுக்கல. சும்மா சிம்பிளா இது மட்டும் வேணும்ட்டு. ஒருவேளை இதுக்கு பைப்பிங்கோ லேஸோ கொடுக்கணும், இதை கட் பண்ணவே வேண்டாம். நீங்க அப்படியே வச்சு மேலே அடிச்சுட்டு அந்த துணியை அப்படியே வச்சு பைப்பிங்னா அந்த பைப்பிங் அடிச்சுட்டு இப்படி திருப்பி வச்சு அடிக்கணும். லேஸ் கொடுக்கணும்னா பயப்படவே வேண்டாம். நம்ம சும்மா நார்மலா ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுட்டு அந்த லேஸ் எந்த லேஸ் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த லேஸுக்கும் இந்த ஒரிஜினல் துணிக்கும் இந்த துணிக்கும் நடுவில் லேஸ் கொடுக்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்க. இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சு அடிச்சு அந்த ஃபினிஷிங் நீட்டாக அந்த இடம் நீட்டாக இருக்கிறதுக்காக இப்படி ஃபினிஷிங் கொடுக்குறேன். நான் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இது கட்டிங் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபினிஷிங்கை எடுக்க முடியுமா? எனக்கு பேட்ச் ஒர்க்கில் வேறு எந்த டிசைன் கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு காட்டி நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு லேஸும் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நீட்டாக முடிச்சுட்டு பாருங்கள். இந்த பிசுரே தெரியாது. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிருக்கிறதா தெரியும். இது அப்படியே உள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் எப்படி அந்த சாரியில் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நம்ம கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இந்த இடம் கரெக்டாக வைக்கிறது தான் இருக்குது. வச்சுட்டு நம்ம இது பேக் சைடும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் பைப்பிங் கொடுத்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குமா. கோல்டு கலர் இப்போ என்ற சாரியில் கோல்டு கலர் ஜருகி இருக்கிறங்காட்டி நான் இதை சுற்றி கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். எனக்கு இப்போது அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி நான் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு லேஸ் வச்சு காட்டுறேன் சும்மா. ஆனால் நான் வைக்க மாட்டேமா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங்கெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வைக்கலாம் சுற்றி வர. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இல்லை நான் மிடிலாக ஒரு மீடியமாக கொடுக்கணுன்னா இதுலேயே சன்னமான லேஸெல்லாம் இருக்குது பாருங்கள். அதையும் கூட நீங்கள் கரெக்டாக இந்த பக்கம் அதாவது கையெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே மட்டும் கொடுக்கலாம், கைக்கு கொடுக்க வேண்டாம். இந்த இடம் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதாவது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இனி அடுத்த வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வச்சு
ஃபுல் ஆரி ஒர்க் மாதிரியே டிசைன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா? தைச்சாச்சு, ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க. நல்லா 2 பக்கமும் ஏதோ பைப்பிங் கொடுத்துட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும், நமக்கு வேண்டான்னு. இது பாருங்க, கலர் வந்து பாதி கலர் ரோஸ் கலர் இருக்குதுங்க. இது சாயம் முக்கிற போது ஏதோ பெண்டாக இருந்திருக்கும் போல், அதனால் இது ஒட்டு கிடையாது, நார்மல் தான். இந்த இடத்துல மட்டும் பாருங்க இப்படி ஆயிருக்குது. அது நானும் கரெக்டாக அந்த பக்கம் கைக்கு வர மாதிரி தைச்சா அது எப்படியும் மாறி போயிடுச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் போட்டுருக்கேன் பாருங்க. இதுல 2 மாடல் தெரியுது பாருங்க. இது கட்டோரி மாடலும் தெரியுது பாருங்க. பிளவுஸ்ல கட்டோரி மாடல்னு ஒரு பிளவுஸ் இருக்குதுங்க. இந்த கப்புக்கு மட்டும் வேற கிளாத் வைப்பாங்க, அது வந்து கிராஸ் கட்டிங் மாதிரி. அந்த கட்டோரி மாடலும் தெரியுது. கட்டோரி மாடல்ல இங்கிருந்து ஒரு கட் வரும், இப்படி ஒரு கட் வந்து தான் அந்த பிளவுஸ் தைப்போம். அந்த கட்டோரி மாடல் இதுல தெரியுது. நான் இதுக்கு கீழே இறக்க முடியாது பாருங்க, இப்படித்தான் இருக்குது. பிளவுஸ் சூப்பரா இருக்கு. இப்போ ஏன் இங்க சுருக்கு அடிக்குதுன்னா, இதுல கேன்வாஸ் வச்சுக்கிறதுக்கு அது மொடன்னு இருக்குது. இது ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது சுருக்கு அடிக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த பேக்ல பாருங்க, இந்த டிசைன் நீங்களும் எல்லாருமே தைச்சு ட்ரை பண்ணுங்க. இதே வந்து கொஞ்சம் கேர்வா வரும். நான் அந்த மாதிரி ஏதாவது பொண்ணுக்கு எடுத்தேன்னா அந்த மாடலும் தைச்சு காட்டுறேன், சரிங்களா? இது எனக்கு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி பைப்பிங் எதுவுமே கொடுக்கல. இது சிம்பிளா நீட்டா இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போடலாம் கூட இந்த மாதிரி ஒரு சாரீ. எப்பவுமே சாரீ வாங்குற போது நீ இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் நல்லா பார்த்து வாங்குங்க. அது வாங்கினாலே நம்ம இப்போ இது ஒரு கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் அது நம்மளுக்கு ரிச்சா காட்டும், ரொம்ப ரொம்ப ரிச்சா காட்டும். அதனால இந்த மாதிரி நீங்களும் வாங்கி தைச்சு சொல்லி தர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னா, நல்லா இருக்குது புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி புதுசா டிஃப்ரெண்டா ஏதாவது பேட்டர்ன் வேணும்னா அதையும் நீங்க கேட்கற. இப்போ ஒருத்தர் கேட்டங்காட்டியே நான் அவங்களுக்கோசரம் ஒரு சாரி எடுத்து கட்டிங் போட்டு தைச்சு காட்டுறதில்லைங்க. நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா வேணும்னா எங்கிட்ட நீங்க நிறைய கமெண்ட் கேட்கதான் நான் இன்னும் ஏதாவது பேசுறதுல மாத்திக்கலாமா, இல்ல சொல்லி கொடுக்கறதுல இன்னும் ஏதாவது வேற மாதிரி மாத்திக்கலாமா அப்படிங்கிற நீங்க நிறைய எனக்கு கமெண்ட் கொடுக்க எனக்கு வந்து நீங்க லைக் போடணும்னு அவசியம் இல்லை, லைக்கும் கூட வேண்டாம், நீங்க கமெண்ட் கேளுங்க. நிறைய கமெண்ட் கேட்கறதே எனக்கு உற்சாகம். ஒரு கைத்தட்டல் எப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் உயர்த்த அவங்களுக்கு அது வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கு, இன்னொன்னு அதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க எனக்கு கைத்தட்டல் மாதிரி ஒரு கமெண்ட், எனக்கு நல்லா இருக்குது, நீங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியுது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க, எனக்கு இது சொல்லி கொடுங்க, இது சொல்லி கொடுங்க, இந்த கிளாஸ் எடுங்க, அந்த கிளாஸ் எடுங்க சொல்லுங்க, நான் சொல்லித்தர்றேன். அக்கா இருக்கிறதுனாலங்க, சரிங்களா? சூழல் அக்கா இருக்கிற. ஓகேவா? பாய்.